ராஜாவுக்கு பேர் என்ன? எக்கோனியா. அது மாதிரி தான் யெரொபெயாமுக்கு பையன், அவனுக்கு பையன் ராஜா, அவனுக்கு பையன் ராஜா, அவனுக்கு பையன்னு 19 ராஜா வந்து 19வது ராஜா யாரு? ஓசையா. இது என்ன கவர்மெண்ட்? சமாரியா கேபிட்டல். கவர்மெண்ட் பேர் என்ன? இஸ்ரவேல் கவர்மெண்ட். இது என்ன கவர்மெண்ட்? யூதா கவர்மெண்ட். இது என்ன கவர்மெண்ட்? யூதா கவர்மெண்ட். இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, ஓசையா ராஜாவா இருக்கும்போது 2 ராஜாக்கள் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? 17:3-5 படிங்க பார்ப்போம். நீங்க படிக்கிறது 1 ராஜாக்கள். அசிரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசேயா சல்மனாசாரை சேவிக்கிறவனாகி அவனுக்கு கப்பம் கட்டினான். பகுதினா என்னது? கப்பம். கப்பம்னா என்னது? வரி. அப்ப அந்த அசிரியா கவர்மெண்ட்டை கர்த்தர் அனுப்புறாரு. இந்த அசிரியா கவர்மெண்ட் கிமு 722 படையெடுத்து வந்து இஸ்ரவேல் அரசாங்கத்தை முற்றுகை போடுகிறார்கள். 5ஆம் வசனம் படிமா. அசிரியா ராஜா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கு வந்து அந்த சமாரியாவை 3 வருஷம் முற்றுகை போட்டு இருந்தான். அப்படின்னா இந்த கிங்டம் ஆஃப் இஸ்ரவேலை அசிரியா ராஜாவுடைய படைகள் சூழ்ந்து கொண்டு இஸ்ரவேலர்களை சிறைப்பிடிக்கிற அளவுக்கு முற்றுகை போட்டான். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். இந்த கவர்மெண்ட்டை அசிரியா அரசாங்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு கர்த்தர். ஏன் இப்படி இந்த கவர்மெண்ட்டை அசிரியா, பைபிள்ல அசிரியான்னு போட்டிருக்குல்ல, இன்னைக்கு என்ன பேர் தெரியுமா? சிரியா. இன்னைக்கு என்னது? இன்னைக்கும் சிரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் அடி இருக்கா இல்லையா? இது பைபிள் அன்னையிலிருந்தே இருக்கு. இன்னைக்கு நடக்கிற எதுவுமே புதுசு கிடையாது. பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் அடி இருக்கா இல்லையா? இருக்கு. இது அன்னைக்கே இருக்கு. பாலஸ்தீனியர்கள்னா பெலிஸ்தியர்கள். பைபிள்ல யாரு? பெலிஸ்தியர்கள்ல உங்களுக்கு பழக்கமான ஒரு ஆளை சொல்லுங்க. கோலியாத். பார்த்தீங்களா? அன்னைக்கே வந்து தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் என்ன நடந்துச்சு? சண்டை. இன்னைக்கும் அதுதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பரம்பரையா பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல நடந்தது தான் இன்னைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நடந்துக்கிட்டு. இது புதுசு கிடையாது. கர்த்தர் அப்படித்தான் அவங்கள வச்சிருக்கிறார். அப்படிதான் அவங்கள என்ன செஞ்சிருக்கிறாரு. இப்ப அசிரியா கவர்மெண்ட்டை கர்த்தர் எழுப்பி விடுறாரு. போடா, எழும்பி போடா. ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் வேணும். ஏன் ஆண்டவர் சிறையில் பிடிக்க கொடுக்கிறார்? காரணம் வேணும். என்ன காரணம் வேணும் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை இவர்கள் மீறுகிறார்கள். என்ன நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்கள்? விக்கிரகத்தை கும்பிடக்கூடாதுங்கிறது நியாயப்பிரமாணம். இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரம் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு எதை கும்பிட ஆரம்பித்தார்கள்? விக்கிரகங்களை கும்பிட ஆரம்பித்தார்கள். இப்ப நியாயப்பிரமாணத்தில் அப்படி எழுதியிருக்கா? எஸ், எழுதியிருக்கு. லேவியராகமம் 26, லேவியராகமம் 26 படிங்க. 1-2. அது என்ன வாட்டரு? வேற வாட்டர் கொடுங்க. அக்வாபினா வந்து பியூர் வாட்டர். இதில் வந்து மினரல் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். இது வேண்டாம். பிஸ்லரி இல்லைன்னா கின்லே இல்லைன்னா உங்கள் ஊரில் ஒரு தண்ணி இருக்கு அமெரிக்கன். அமெரிக்கன். உங்கள் ஊரில் கிறிஸ்டல். கிறிஸ்டல் இருக்குது தானே? நிறைய தண்ணி இருக்குது உங்கள் ஊரில். ஓகே, குட். அக்வாபினா மட்டும் வாங்கிடாதீங்க.
ஏன்னா அது மினரல் கிடையாது. குடிக்க குடிக்க தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், தாகம் அடங்காது. மினரலோடு தான் குடிக்கணும், அப்போ தாகம் அடங்கிடும். சும்மா ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன், நீங்கள் டபக்குன்னு வாங்கி குடிச்சிருவீங்கள்ல, நல்லதாக குடிங்க. ப்ரைஸ் எல்லாம் அடங்கொப்புறான ப்ரைஸ் இல்லான்னா செத்து போன மாதிரி ஆமீன்னு சொல்லுங்க. ப்ரைஸ் எல்லாம் ஆமே. ஓகே, இப்போ லேவியராகமத்தில் 26:1-2 என்ன நியாயப்பிரமாணம் கொடுக்கிறாரு? விக்கிரகத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது, தொழுது கொள்ள. சரி, 10 கட்டளை தெரியும்ல, அதுல முதல் கட்டளை சொல்லுங்க. என்னையன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். யாராச்சும் ஒருத்தவங்க அப்படி செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு சொரூபத்தை ஒரு விக்கிரகத்தை செஞ்சிட்டாங்கன்னா, நீ அவைகளை நமஸ்கரிக்க சேவிக்க வேண்டாம். காடுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு சின் என்ன தெரியுங்களா? ஐடல் வர்ஷிப். காடுக்கு சுத்தமா பிடிக்காது. விபச்சாரத்தை கூட மன்னிச்சிருவாரு காட். ஆனால் கல்லையும் மண்ணையும் கும்பிடுறத கர்த்தரால் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. இந்த இஸ்ரவேலர்கள் கல்லையும் மண்ணையும் கும்பிட்டாங்க. எரேமியாவுக்கு போங்க, எரேமியா 3:9. எரேமியா 3:9. பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. நல்ல கவனிங்க வசனத்தை. கல்லோடும் மரத்தோடும், அது என்ன கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்றது? ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா பைபிள்ல? ஆவிக்குரிய விபச்சாரம். நீங்க உங்களுடைய சொந்த தெய்வம் யாரு? முழிக்கிற மொழிய பாரு. சொந்த தெய்வம் யாரு? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து. சரி, அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு சொந்த தெய்வம் யாரு? இந்த மொழி முடிக்க தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்களுக்கு சொந்த தெய்வம் யாரு? தேவனாகிய கர்த்தர். கர்த்தரை விட்டுட்டு ஒரு விக்கிரகத்தை கல்லையும் மண்ணையும் கும்பிட்டா சொந்த புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷன்கிட்ட போன மாதிரி அர்த்தம். அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குரிய விபச்சாரம் செய்தால்